எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ஃபேரிகல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹியூமனோட ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் பார்க்க போறோம். ஒரு எஃப்எஃப் சீரிஸ். இது வந்து ஐ திங்க் இது 3 ஷார்ட்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இது டைட்டில் என்னென்னா கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ரெக்வஸ்ட்டாக தான் கிடச்சிது. ஆனால் என்ன டேக்குக்குள்ளே கிடச்சிது. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய பழைய சேனலில் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஜீகுக் ஃபேன். ஸோ மோஸ்ட் ஆஃப்லி இல்லைன்னா டேக்குக் தான் சொல்கிறீங்க. எனக்கு பிடிச்சது யுங்மென் சொல்கிறதோட தேகி அண்ட் வந்து ஜீகுக். இவங்க 2 பேர் தான் இவங்களோட ஷிப்ஸில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்ஸ்னலாக பிடிக்கும். மற்றதெல்லாம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஈவன் தேக்குக் எல்லாருமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்சது இட்ஸ் ஜீகுக். எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். யாருக்குன்னா ஜீகுக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னன்னா வந்து நான் ஜீகுக் ஏற்கனவே பண்ணிட்டேன். 1 ஷாட் போட்டேன். தேக்குக்கும் 1 ஷாட் போட்டேன். சரி ஓகே, எதுக்கு நம்ம வந்து ஜீகுக் இல்லைன்னு டேக்குக்கே போட்டு இதுக்கு நான் யுங்மெனுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு நம்ஜனும் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? நம்ஜன் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன்டா. ஆனால் இது முடிச்சதுக்கப்புறம், இந்த சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பீமன் குக்கும் இருக்குது. ஸோ அதுவும் போடுறேன். அதே மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட் கேளுங்கடா. ஏன்னா வந்து நான் போன சேனலே போட்டு எதுக்கு நம்ம அங்கேருந்து போட்டு இது பண்ணுறது. ஏன் நம்மளுக்கு ஸ்டோரி இல்லைன்னா இட்ஸ் ஓகே. அது வந்து நம்ம அதுக்கு ப்ராப்பராக அந்த இது போட்டுக்கலாம் அப்படி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏற்கனவே நான் வந்து என்னோடய ஹோப்பில் இல்லை. நான் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வேறு நீங்கள் வேறு சப்போர்ட் பண்ணலன்னு எனக்கு இன்னும் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கடா. ஏன்னா நான் வந்து அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 நாளே எனக்கு வந்து லைக் 100 சப்ஸ்கிரைப்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு இன்னும் வரல. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னோடய பழைய சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து என் சேனல் நேம் என்னென்னா லைக் மோச்சிகல் ஃபேரிகல்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் 2 இருக்குது. அந்த 2ன்னு போடாமல் இருந்தீங்கன்னா வந்துடும். அதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஈவன் எனக்கு அதுலேயும் வரல, அந்த பேரை போட்டு வரலன்னா ஃபேரிகல் _drugs_of_ffன்னு போட்டால் வந்துடும். இல்லை நான் 2ன்னு போட்டிருக்கேன். பக்கத்தில் எல்லாத்துலேயும் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ப்ளீஸ்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இனிமேட்டு அதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நான் அந்த கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு என்னால் ஓப்பனும் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்கடா வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து யுங்கி இஸ் எ சிஓ அண்ட் ப்ளஸ் மாஃபியா. சைட் பை மாஃபியா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? லைக் யுங்கி வந்து செம்ம ரூத்லெஸ். ஆனால் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் வேறு வழி இல்லை, அடங்கி தான் போகணும். அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கணும். அவங்க சொல்லினால தான் சிஓவும் ஆயிருக்கான், மாஃபியாவும் ஆயிருக்கான். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து யுங்கி தான் வீட்டில் இருக்கார். அதே மாதிரி அவர் வந்து ரெடியாக இருக்கார் ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஆஃபீஸ்க்கும் மாஃபியா லைக் ஓகேங்களா? இங்கே வந்து ரெடி ஆகிட்டு கார் கீழே எடுத்துகிட்டு கீழே போகும்போது இவங்க லைக் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க லைக் இவங்க அம்மாவுக்கு வந்து யுங்கினா ரொம்ப பாசம். ஈவன் யுங்கிக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும். என்ன வெளில தான் காமிக்க மாட்டேங்கிறாரு. ரூத்லெஸ் மாஃபியாவில். ஸோ ரூத்லெஸ் அந்த நோ மெர்சி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அவர். அவரோட அஃபெக்ஷன் காமிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் தான் அவர். ஓகேங்களா? இங்கே வந்து அவங்க அம்மா தான் என்ன சாப்பிட்டு போப்பா. இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம். ஏன்டா சாப்பிட்டுட்டு போ. அம்மா நாங்கள் என்ன போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ வேணாம் எதுவுமே. சரி என்ன அட்லீஸ்ட் என்ன குடிச்சிட்டு போ. நான் என்னாச்சு ட்ரிங்க்னா தரேன். அம்மா வேணான்றல, எனக்கு பசிக்கலை. டேய் ஒரே ஒரு வாய் எதுனா செஞ்சிடப்போ. உனக்கு அதான் பிடிச்சதுலாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு போடா ப்ளீஸ்டா. சரிம்மா நான் சாப்பிட்றேன்.
அப்படின்னு சொல்ல இங்கே வந்து அவங்களும் எடுத்து வச்சு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவனும் ஒரு வாய் எடுத்து வைக்கும்போது அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவங்க அப்பாவுக்கு எப்போவுமே சுகாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். எதுனா ஒரு விஷயத்துக்கு ஈவன் மாஃபியா பிஸ்னஸ்க்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு. ஆனால் வேறு வழியில் அவங்க அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி பண்ணுவான். அதே மாதிரி சிஎம் தான், அது வந்து அவரோட பிஸ்னஸ்ஸு. ஸோ இவங்களுக்கு அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசை. பட் ஆனால் ஸ்டில் அவங்க அப்பா பிஸ்னஸ் அது சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்க இங்கே அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா தான் எப்படி தான் இன்னும் இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு நிற்கும். காலங்காலம் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையும் வந்துருக்கேன். நீ பாட்டு நான் தனியாக வீட்டில் இருந்திருப்பல, கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன தான் பிரச்சனையும் அப்படின்னு காலங்காத்தால ஸ்டார்ட் பண்ணிட்டாரா. இங்கே இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே ஒரு வாய் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இத்தனி பிரச்சனை அடுத்து அவனுக்கு காது அப்படியே யாருன்னா போட்டு அடிக்கணுன்னே தோணுது அவனுக்கு. அப்பா எதுக்குப்பா இப்போ காலங்காலத்தில் கத்தினீங்க? ஏன்டா சொல்ல மாட்டேன்? காலங்காலம் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. கல்யாணம் பண்ணால் அவனுக்கு என்ன தான் பிரச்சனை? ஓ இவர் ஒருத்தர் மா கம்னுக்கு சொல்லுமா. ஏங்க கொஞ்சம் கம்னு தான் இருக்கணும். இப்போ தானே பிள்ளை சாப்பிட வந்திருக்கான். ஆமாண்டி என்னையே சொல்ல. அவனுக்கு காலங்காலம் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. நீயும் கொஞ்சம் நிம்மதியான இருந்திருப்பா. ஏங்க கொஞ்சம் கம்னு இருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து திருப்பியும் கல்யாணம் இழுக்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பிளேட் அப்படியே தள்ளி விட்டு அங்கேருந்து அந்த பிளேட்டு தள்ளி விட்டோடனே எங்கேயோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டாங்க. இங்கே வந்து இவங்க தான் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, பண்ணிடுறேன். ஆனால் நான் சொல்கிறேன் புரியுமா, காலங்கத்தாலே ஆரம்பிக்காதீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ ஏன்னா சாப்பிட்டு கூட எதுக்கூட இப்படி பண்ணுற? மா நிறுத்துங்க, நாங்கள் இது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபோனு அந்த கார் கீ எடுத்துகிட்டு கிளம்புறான். இங்கே அவங்க அப்பா தான் எங்கேயோட அம்மா கிட்ட கத்தினுக்காங்க. பார் உன் பிள்ளை தானே, பார் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான், கொஞ்சம் மதிக்க தெரியுது அவனுக்கு. இப்படி தான் ஃபுட்டை தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் போயினுக்கான். நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, இவனுக்கு கல்யாணம் பண்ணால் வாரிசு தானே வரும். வாரிசு கொடுத்தனா நம்ம கையில் பிஸ்னஸ்ஸு அதுவும் அதுக்கிட்ட கொடுக்கலாம். கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் டெய்லி நடக்கிறனால என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. அவனுக்கு இருக்க கோவத்தில் யார்கிட்ட காமிக்கணும்னு தெரியல. இங்கே சைடு பை அப்படியே ஃபோன் காலும் வந்துனுக்கு. இதாக இவங்க தான் ட்ரைவ் பண்ணி போனேன். அது ஃபோனை யாராவது இந்த டைமில் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யாரும் இல்லை, எங்கேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குக்கு தான். அவன் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே அந்த ஃபோன் அது இங்கே திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. கட் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கட்டுறதுக்கு மேலே அவனும் அட்டன் பண்ணுறான். என்ன மயத்துக்கிறான் அப்படி கால் பண்ணிகிட்டு இருக்கு, என்னடா வேணும் உனக்கு? டேய் என்னடா இன்னைக்கு மீட்டிங்கடா, மறந்துட்டியா? வந்துன்னு தான் இருக்கேன், நான் சுற்றுருவா போகிறேன், வர்றேன் ஃபோனு. சீக்கிரம் வாடா டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? வர்றேன் அப்படின்னால இங்கே பக்கம் ஜங்க் தான். டேய் ஏன்டா இப்படி ஊருன்னு பேசுறீங்க, என்னாச்சு? காலங்காத்தாலையும் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டான் கல்யாணம் சொல்லி சாவடிச்சுனுக்கான். மயிறு மாதிரி சாவடிச்சான்டா. இன்னைக்கு நானே ஏதோ டென்ஷனில் கிளம்பி தான் அவன் கால் பண்ணுறான். ஜங்க் தான் கால் பண்ணுறானா? எனக்குடா கால் பண்ணுறான்? ஆமாண்டா ப்ரோகர்னு சொல்லி அவனும் கால் பண்ணுறான், எனக்கும் கால் பண்ணியிருக்கான். இந்த பையன் ஓகேவா, இந்த பொண்ணு ஓகேவா, அவனும் கால் பண்ணியிருக்கான். ஏன் இப்போ வர அவனுக்கும் கால் பண்ணியிருக்கான். மாற்றி என்ன வர சாப்பிடுறேன். இன்னைக்கு காலையிலே டென்ஷன் ஏற்றிட்டான்டா அவன். ஓ இவ்வளோ நடந்துதா, சூப்பர். சரி சீக்கிரம் வா பேசிக்கலாம். அதுதான் போனேன் அப்படின்னு சொல்லி இங்கே வைக்கிறான். எங்கே அப்படியே எங்கள் ஜங்குக்கும் அப்படியே வந்து அந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்கான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தான். ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்க இவன் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து, ஒரு 1/2 hour to 1 hour கழித்து எங்கேயோ வந்துடுறான். அந்த
மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணுறாங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சு அந்த மீட்டிங்கில் அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே வந்து அந்த மீட்டிங் முடிச்சு அவன் கேபினில் உட்காந்துன்னு இருக்கான். ஓகேங்களா, அந்த கேபினில் உட்காந்துன்னு இங்கே யுங்கி அந்த அப்படியே அந்த கோட்டை தூக்கி போட்டோம். அங்கே இருக்க திங்ஸ்லாம் அப்படியே உடைக்கலாம் போல இருக்குங்க. அங்கே வந்து பால் இருக்கும். அந்த பால் வந்து அப்படியே அந்த செவுத்து மேலே போட்டு அந்த பிடிச்சின்னு இருக்கான். அந்த பால் போட்டு அதை பிடிச்சின்னு இருக்கான். அந்த டென்ஷன் குறையுதுக்காக இங்கே தான் ஜங்குக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்றான். இங்கே ஜங்குக்கு வந்துடுறான். ஜங்குக்கு தான் என்னடா அவசரமாக விட்ட ஆரம்பிச்சான். டேய், நம்ம வேர் ஹவுஸ் போய் எவ்வளோ நாள் ஆச்சு? வேர் ஹவுஸ் போய் என்ன ஒரு மாதம் ஆயிருக்கும். அங்கே ஆளுங்க இருக்காங்களா? இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் அவங்களாம் செத்துருப்பாங்கன்னே தோணுது. நீ தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக நினச்சி குடிச்சு வா. எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன். எவனா அட்டிக்கணுன்னே தோணுது. எவனாச்சும் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு வா. சரிடா, பாரு. சரியா, எப்போ போகலாம்? இன்றைக்கே போகிறோம், இப்போவே போகிறோம். எனக்கு தெரியாது. வேறு ஹவுஸுக்கு எவனாச்சும் கூப்பிட்டு வா. அதான் நான் சொன்னேன். சரிடா. சரில இங்கே பக்கம் எங்கேயும் அப்படியே வந்து அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஜங்குக்கும் கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு லைக் என்னென்னா அந்த வேர் ஹவுஸில் வந்து எவனுக்கு அந்த எவனாச்சும் கூட்டிட்டு வந்து அடிச்சு சாவடிக்கிறதுக்காகவே வச்சுருப்பாங்க. இங்கே ஜங்குக்கும் வந்து மெசேஜு காலுன்னு போட்டு ஒரு 3 பேர் 4 பேரை கூட்டிட்டு வந்துடுறான். இங்கே வந்து ஜங்கு தான் பக்க பிளான் ஆகிடுச்சுடா. அவங்க 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் நீ அடிக்கிற தாங்குற அளவுக்கு இருக்காங்க. சூப்பரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அப்படியே அந்த அந்த காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்பீட் அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த வேர் ஹவுஸில் தான் நிறுத்துறாங்க. வேர் ஹவுஸில் இறங்கி அப்படியே உள்ளே என்ட்ரி அவனுடைய ஒரு ராடு எடுத்து தான் உள்ளே போகிறான். ராடு அங்கே ஸ்டீல் ராடு இருக்கும். ஒரு பெரிய ராட் அதை எடுத்துகிட்டு உள்ளே தான் போகிறான். இங்கே ஜங்குக்கு செத்தான்டா, இன்னைக்கு அவனோ செத்தான் அப்படின்னுக்கா. இந்த பக்கம் யுங்கி உள்ளே போனோன்னே எல்லாருமே போட்டு செம்மையாக அடிக்கிறான். லைக் அவங்களுக்கு 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் கொஞ்சம் பல்காக இருக்காங்க. அவங்கள செம்மையாக ஓடாடிக்கிறான். ஒருத்தரையும் அப்படியே தோல் பிரிஞ்சு வந்துடும் போல் அப்படி அடிச்சுன்னுக்கான். இங்கே அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஒருத்தனை வச்சுருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் தான், வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜாக்சன் தான். அவன் அங்கே வந்து ஜங்கு கிட்ட போகிறான். என்னடா இப்படி அடிக்கிறான் அவனையா? நான் ஜிம்மிக்கு உனக்கே தெரியாதா? அவங்க அப்பா தான் என்னவா அது? அவங்க அப்பா ஏதோ கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க போல். அது காலங்காலத்தான் டென்ஷன் பண்ணிவிட்டான். இதை வேறு மீட்டிங் வேறு, அது டென்ஷன். ஸோ மொத்தத்தையும் காமிச்சுன்னுக்கான். ஒரு மாதம் கோத்தை போட்டுருக்கான் போல். செம்மையாக அடிக்கிறான்ல. ஸோ நம்ம இப்போ ட்ரிங்க் பண்ணலாவா? அவன் அடித்து முடிச்சு கன்ஃபார்மாக ட்ரிங்க் பக்கம் தான் வருவான். நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாவா? சரி வாடா அப்படின்னு போகிறான். எங்கே நம்ம வந்து எங்கே அடிச்சுன்னுக்கான் செம்மையாக. ஒருத்தரும் லைக் ஒருத்தரும் 2 ஹவர்ஸ் அப்படியே எடுத்துக்கிறான். ஒருத்தர் அடித்து முடிச்சு அப்படின்னு. இங்கே வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, பொண்ணுங்கூட ஃப்ளர்ட் பண்ணுறது, பொண்ணுங்கூட இருக்கிறது அப்படின்னு இங்கே ஜங்குக்கும் ஜாக்சனும் அப்படியே எல்லாருக்கிட்டையும் வளைஞ்சு நிற்காங்க. அவங்க சின்ன பாட்டே நடக்குது. பொண்ணுங்களாம் அங்கே டான்ஸ் ஆடுறது, அலங்கோரமாக டான்ஸ் ஆடுறது, இல்லை ஜங்குக்கு பார்த்து கண்ணப்படி பேசுறது, ஜாக்சனும் அதெல்லாம் இருக்கிறது இங்கே இருக்காங்க. எல்லாம் அந்த சவுண்டு கேட்டுட்டு இங்கேயும் வந்து அடித்து முடிச்சு அவன் உள்ளே தான் வரான். பார்க்க எல்லா பொண்ணுங்களும் ஆடின்னு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கும் ஜாக்சனும் அதை பார்த்து அது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சும்மா லைக் மார்க் பண்ணின்னு இருக்காங்க எல்லாருமே. இங்கே தான் வந்து என்னடா பண்ணுறீங்க? வா மச்சான் உனக்காகவே மாக்டைல் வச்சுன்னு இருக்கோம், நல்லா குடிச்சு நீயும் அப்படியே சந்தோஷமாக வா 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 இங்கே உட்கார் வா
அப்படின்னு சொல்லி மிடில் உட்கார வைக்கிறான். அங்கே சுற்றி பிள்ளைங்க தான் இருக்குது. எங்கேயும் அதை பிடிக்காது. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னா அவனுக்கு கம்ஃபர்டான ஜோன் ஃபுல்லாகவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி ஓகே உட்கார வச்சு அவனும் குடிக்கிறான். அவன் வந்து ஜங்குக்கும் ஜாக்சனும் பண்ணதை பார்த்து அவனுக்கும் லைட்டாக இப்போ தான் சிரிப்பே வருது. இது இங்கே வேறு ரொம்ப வரைஞ்சி உன் வாயை கீழே வந்துட போட்டா மச்சான். இங்கே இருக்க பொண்ணுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷுடா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்கோம், செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். இவன் டேஸ்ட் பண்ணி பாரு. ஜாக்ஸா உனக்கே தெரியும் எனக்கு பிடிக்காதுன்னு. அத்தாண்ட நானும் சொல்கிறேன் உனக்கு பிடிக்காதுல்ல, இப்போலேருந்து பழகிக்கோயா. அப்போ இங்கேருந்து என்ன ஒரு மேட்டரை தூக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஜாக்ஸா இப்போ தான் கோவத்தை குறைச்சி வந்திருக்கேன். உன் மேலே திணிக்க வைக்காத. சரி மச்சான் உனக்காக ஒரு ஐடியா அதை சொன்னேன். நீ ஒரு மயிரா இண்டியாவும் வேணும். எனக்கு இந்த கல்யாண பிச்சத்தில் செம்ம கண்டுக்குது. நீ கொஞ்சம் கவனிச்சு இங்கே ஜங்கு தான். பேசாமல் நீ வேணா ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் வச்சுக்கிறியாடா? ஒரு வருஷத்துக்கா? எதுக்கு? அவனை சம்பாதிச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பட. மச்சான் அதெல்லாம் நல்ல ஐடியாடாண்டா. நம்ம பசங்க நிறைய பேர் தான் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் அதான் சஜஷன் பண்ணுறாங்க. நீ ஆனால் ட்ரை பண்ண பாரு. ஒரு மயிர் ஐடியாவும் வேணாண்டா எனக்கு. இந்த மாதிரி மென்னாவும் கட்டி ஐடியாவும் வேணாம். சரி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படின்னு இங்கே சொல்ல இங்கே பக்கம் செம்மையாக குடிச்சுன்னுக்கான். அது அப்படியே வந்து அந்த போதையிலேயே என்ன பண்ணுறேனே தெரியாமல் திட மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். எங்கே இந்த மாதிரி பொண்ணுங்க பார்க்குறது பொண்ணுங்க ஆடுறது பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இங்கே ஜங்கு தான். என்னடா உனக்கு எதுவும் ஆயினுக்கு என்னாச்சு? இப்போ சமுந்திர ஏதோ எனக்கு வந்துட்டுருக்கடா. ஃபஸ்ட் இந்த பொண்ணு அனுப்பு. மச்சான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு மயிறு இந்த எல்லாம் வேணாம், கொஞ்சம் கம்மி. கரெக்டாக ஒரு பொண்ணு தான் அவங்க கூட ஃப்ளோட் பண்ணியிருக்கான். ஹே டார்லிங் என் கூட வரியா? இவ்வளோனா அனுப்புங்கடா இவ்வளோ. மச்சான் நீ ட்ரை பண்ணி பாடுறா. நான் தான் வேணான்றல அனுப்புறானே, அனுப்புடாவில். சரி எனக்கு அந்த பொண்ணு அப்படியே சுகாவோட செஸ்ட்லேயே அப்படியே தடவினக்கா அவனுக்கு ரொம்ப மாதிரி இருக்குது. ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே நம்ம ஜங்குக்கும் ஜாக்சனும் அப்படியே ஏற்றி விட்டுருக்காங்க. நிறைய அப்படியே கிஸ் பண்ண சத்தம், அந்த அக் பண்ணுறது, அது இன்னும் நிறைய பர்வர்ட் வேர்ட்ஸு எல்லாம் கேட்க அவனுக்கு இன்னும் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கான். எங்கே அந்த பொண்ணும் அப்படியே அந்த செஸ்ட்டு டூ ஷோல்டர் பேக்கு நல்லா தடவினுக்கான். அவளுக்கு அந்த அவள் வந்து பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு செம்ம ஹார்ட் ஃபீலிங் வருது. ரொம்ப ஹார்டாக இருக்குது. இங்கே வந்து ஜாக்சன் தான். உன் பேண்ட்டில் நல்லா தெரியுது, உன் தம்பி நல்லா எகிரி நின்றுக்கான். இப்போவே போய் பண்ணது நல்லது. நிறுத்துங்கடா, செம்ம காணலறேன். வேண்டாம் பொடி. என்ன டார்லிங் அவனுக்காக நான் இங்கே நிற்கிறான், எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வா, உன்னோட தம்பி வேற நினைக்கான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி விட்றேன். வா. ஒரு மண்ணாங்கட்டு ஹெல்ப்பும் வேணும். நானே பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டேன். வேணாம். என்னன்றால் எப்படி பண்ணுறியா? வேண்டாம், இங்கேருந்து கிளம்பு. எங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. அவனுக்கு இந்த ஃபீலிங்கே அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ள. ஏதோ ஜங்கு பார்க்குறான். ஜாக்ஸா அவளை இழுத்துருப்படா. மச்சான் என்னடா? இல்லை வேணாம், எங்கே இது தெரிஞ்சு எனக்கு பிடிக்காது. வேணாம், இதுக்கு மேலே இது பண்ணது போதும், கூட்டிகிட்டு போகல. இங்கே ஜாக்சன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே
அந்த பொண்ணு வந்து யுங்கியோட சீக்கில் கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். யுங்கிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா யாருமே யுங்கி மேலே டச் பண்ணதும் கிஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அதுவும் அவனோட கன்சென்ட் இல்லாமல் தொடர்ந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. யுங்கிக்கு அந்த டென்ஷனில் அந்த பொண்ணை செம்ம தள்ளி விட்டுறான். அது அப்படியே அந்த அந்த பின்னாடி டேபிளுக்கும் அப்படியே இடி வாங்கிட்டான். அவள் இதை பார்த்து இங்கே தான் இந்த மைத்துக்கு தான் வேணான்னு யார் கேட்டுடி என்னை தொட்டா? நான் அவனை சொன்னேனா? இல்லை நான் தான் உன்னை கிஸ் பண்ண சொன்னேனா? சொன்னாடே அப்படின்னு சொல்ல அப்படி கிட்ட போகிறான். இங்கே என் ஜங்குக்கு தான் மச்சான் ஆனாடா பெரிய பிரச்சனை எதுவும் வேணாம், விட்டு வா 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 பார்த்துக்கலாம் வா. இதுக்கு தாண்டா வேணான்னு சொன்னேன், இந்த மைத்துக்கு தான் வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீ கேட்டியான்னு கேட்டேன். சிரா ஏன் தப்பு, வா வா வந்துரு வா 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 வந்துரு இங்கி வந்துரு. அந்த பொண்ணு தான் அது வந்து லைக் உசுப்பேத்தினுக்கான், ப்ரொவோக் பண்ணினுக்கான் அந்த லைக் எங்கேயா இதுக்கே இப்படி கஷ்டப்படினுக்கா. உனக்கெல்லாம் பொண்டாட்டி புருஷன் எவனாச்சும் வந்தானா இந்த மாதிரி தான் நந்துப்பியா? அவ்வளோ வாயை முட சொல்லு, கட்டுப்பில் அடைஞ்சிட போகிறேன். ஜாக்சன் அவளோட வாயை முட சொல்கிறாட்டி. ஏம்மா தாயே தயவு செஞ்சு நிறுத்துமா, தயவு செஞ்சு நிறுத்துரு, அவன் உன்னை அடைஞ்சிடான்னு வச்சுக்கேன், நீலாம் தாங்கவே மாட்டேன் விட்டு அப்படின்னு சொல்லி ஜாக்சன் அப்படியே பெக் பண்ணினுக்கான். இங்கே அந்த பொண்ணு செம்மையாக ப்ரோக் பண்ணினுக்கா. இவன் இவங்க தான் ஜங்கு கைவிடு டீ மச்சான் அது பொண்ணுடா, அரைஞ்சிட போகிறேன், நான் அடிச்சிட போகிறேன். இங்கே கம்பல் பண்ணுறனால ஜங்குக்கும் கை விட்டுறான். இங்கே செம்ம க்ளோஸாக அந்த பொண்ணுக்கு நினைக்கிறான். அந்த பொண்ணு பயப்படுறா. இருந்தாலும் அது வெளில காமிக்காமல் கொஞ்சம் அப்படியே தைரியம் அப்படியே தெனாவட்டா நிற்கிறா. இங்கே தான் என்ன சொன்னேன்? ஆமாம், நான் எவனாக இருந்தாலும் காய வைக்க மாட்டேன். எவனாக இருந்தாலும் சரி, அவனும் அவளும் காய வைக்க மாட்டேன். நான் எவன் கூட படுக்கவும் மாட்டேன். என்ன பண்ணுவேன்ற உன்னை மட்டும் எவனாச்சும் இருப்பாளா? எனக்கு வேணும்னா எவனாச்சும் பிடிச்சிக்கோ, இல்லைன்னு உனக்கு எது கை இருக்குது, இல்லை நீயே பண்ணிக்கோ. எனக்கு நீ என்கிட்ட திருப்பியும் கொஞ்சம் பண்ண வச்சுக்கேன், இந்த டைமில் நீலாம் உயிரோடு இருந்துருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிடுவான் பத்தான், வேறு எதுவும். அதே மாதிரியே நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவனா இல்லை பொண்ணுங்களை கை வைக்கிறது. வா இங்கேருந்து ஒரு நிமிஷமே இருக்காது, கிளம்புடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் பயத்தில் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டா, ஓடிடுறான். இங்கே வந்து இவங்க தான் திருப்பியும் அந்த ராட் எடுத்துகிட்டு அந்த அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக போயிடுறான். செம்மையாக போட்டு அடிக்கிறான், நோ மர்சி அப்படி போட்டு அடிச்சுன்னுக்கான். இங்கே ஜங்குக்கு ஜாக்சன் தான் பேசினுக்கான். இதுக்கு தான் வேணான்னு சொன்னியா, சொல்கிறது கேட்டியாடா நீ? அந்த பொண்ணு அவையே கூட்டி போயிருந்து அந்த பிரச்சனை வந்துருமா? நானே கனவா கேட்டேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. இப்படி இருப்பான் நான் எதிராக பார்த்தேன். பொண்ணுங்கிட்ட ஏன்னா இப்படி விலகி நிற்கிறான். அதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மச்சான். நான் அவங்க கூட சின்ன வயசுல இருந்திருக்கேன்ல, எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ இப்போ தானே வந்திருக்க, போக விளையும் அப்படின்னு தான் ஃப்ளாஷ்பேக்கு. சின்ன வயசில் ஒருத்தங்க பண்ணியிருக்கான்டா. அந்த பொண்ணும் ஏதோ சும்மா டைம் பார்த்து தான் லவ் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த காதல் மயிரெலாம் அப்போலேருந்தே பிடிக்கல. தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கா? ஆமாம் சரி அடுத்த தடவை இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காத சரியா? போ. சரி இப்போ எங்கே என்ன பண்ணியிருப்பாரு? அவன் என்ன பண்ணியிருப்பான்? யாருன்னா ஆள் கிடச்சா அடிச்சிட போகிறான். வேறு என்ன பண்ண போகிறான்? நான் போய் அவனை கண்ட்ரோல் பண்ணுறேன், நீ இதெல்லாம் யாரை கட்டு. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுங்களை தள்ளி விட்டு போ. அது எவ்வளோ நேரமாக ஆடினீங்க இப்போ போ. சொல்ல லைக் ஜாக்சனும் அப்படியே அங்கே இருக்க பொண்ணுங்க அந்த கிளப் அந்த பார்ட்டி அந்த சத்தம்லாம் அப்படியே ஆஃப் பண்ணுறான். லைக் எல்லாருமே அனுப்பி விட்டுறான். இங்கே ஜங்கு தான்
டேய் 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 போதும்டா நிறுத்துடா. ஜங்குக் வேணாம், நிறுத்தாத. கோவத்தில் ஒன்று என்ன அடிச்சிட போகிறேன். ஆமாண்டா, அடிக்குது உனக்கு தெம்பு இருக்கு பாரு. வாடா, நீ வேற குடிச்சிரு. உன்னை ட்ராப் பண்ணுறவா, வீட்டுக்கு அனுப்பிடுறோம் வா. அது என்ன சொல்ல, இங்கே எங்கேயும் தான் அப்படியே அந்த ராடை அப்படியே தூக்கி போட்டு இங்கே ஜங்குக் மேலே ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு அப்படியே அவன் பேலன்ஸோடு போயின்னு இருக்கான். இங்கே ஜங்குக்கும் நான் அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அந்த காரில் விடுறான். கார்லேயும் அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கான் ஃப்ரண்ட் சீட்டில். இவன் ஜங்கு தான் ட்ரைவ் பண்ணி இருக்கான். எங்கே அது என் ஜங்கு தான். ஏண்டா இவ்வளோ கோவத்தை வச்சிருக்கே, உங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்லி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணலாம்ல. 1 வருஷத்துக்குடா, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எதுவுமே செட் ஆகலை, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். போட இந்த கான்ட்ராக்ட் மேரேஜு அவனுக்கு நான் வேறு வீட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் புரிய வச்சு, அதெல்லாம் சின்ன தப்பு பண்ணால் கூட வீட்டில் தெரிஞ்சு அதை வேறு பெரிய டென்ஷன். நல்லா எதுவும் தாங்க முடியுதுடா. நீ தெரிந்த போதில்ல. நான் சொன்னால் கேளு, இதான் பெஸ்ட் ஆப்ஷனு. கான்ட்ராக்ட் மேரேஜு நல்ல பையனை நான் செட் பண்ணி விட்றேன்டா. பொண்ணும் பையனும் எவனாச்சும் செட் பண்ணி உனக்கு தரேன் பாரு. சரிடா பாரு, இஷ்டம். அதுக்கப்புறம் மட்டும் என்ன சோத்த போனான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். எதுக்கு அவளேன்னு அவனுக்கு என்ன, அவன் என்ன ஒரு பொண்ணை நான் அவனுக்கு செட் பண்ணி விட்றேன், அவள் கரெக்டாக பண்ணுவாள். பொண்ணுங்க தான்டா கரெக்டாக ட்ராமா குயினுங்க, அது கரெக்டாக பண்ணிடுவாங்க. சரி என்னவோ பண்ணிதான் சொல்ல. இங்கே வந்து ஜங்குக்கும் அப்படியே இங்கேயா அவன் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறான். ஏன்னா வந்து வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது, திருப்பி என்ன டென்ஷனாக போகிறான், அவங்க அப்பா என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லினாலே அவன் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறான். ஜங்குக்கும் ஷுகா வந்து மோஸ்ட்லி ஜங்குக்கோட வீட்டில் தான் தங்குவாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கான், ஓகேங்களா. இவன் வந்து ஜங்கு வந்து இவங்க அப்படியே ஜங்குக்கோட பெட்ரூமில் அப்படியே படுக்க வச்சுட்டு அவனும் வந்து தூங்கிடுறான். இவன் நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து இவங்க சொன்ன மாதிரியே அவன் வந்து ஏன்னா என்ன கிடக்குதான்னு சொல்லி பார்க்குறான். இவன் வந்து அவனுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடைக்குது, மேட்ரிமோனி மாதிரி அது ஒன்று. ஆனால் அது கான்ட்ராக்ட் மேரேஜ். அது வந்து கிம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு, ஒரு பொண்ணு தான். அதை பார்க்குறான். இவன் வந்து எங்கேயும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே எழுந்து வரான். அவன் வந்து ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு காஃபி கப் மக் எடுத்துகிட்டு வந்து உட்காரான். இங்கே தான் கேட்குறான், என்னடா கலங்கத்தாலே பிஸ்னஸா? டேய் நீ தானடா கேட்ட, உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஓகேன்னு சொன்னல, அதான் பொண்ணை பார்த்தனே. நான் எப்படா சொன்னேன், நேற்று நைட்டு தானடா சொன்னேன். டேய் இதுக்கு மேலே முன்னெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுடா, கரெக்டான டைம் இது. உன் அப்பனை எப்படியாச்சும் வாய முடிச்சிடலாம், நான் சொல்கிறேன். சரிடா ஏதோ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு ப்ரொஃபைல் காமி. இந்தாடா தரேன் அப்படின்னு காமிக்கிறான். ஒரு பொண்ணு தான், பேர் யூனா. பேர் யூனா, வயசு 22. சரி சரிடா இதுவே நல்லா தான் இருக்குது. எத்தனை சொல்கிற கான்ட்ராக்டு அது அங்கே போய் பார்த்தா வந்து ஃபார்மல் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து பேசிவிட்டு நான் வேணா சொல்கிறேன். சரியா வேணா இவனை ஜாக்சனை கூட்டிகிட்டு போகிறேன். சரிடா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கேயும் அப்படியே வந்து அந்த காஃபி கப் குடிச்சிட்டு அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ். இங்கே வந்து எங்கே வந்து அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான், அவன் ஆஃபீஸ் போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அவன் ரெடி ஆகிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டான். இப்போ ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஈவினிங் போல் இங்கே வந்து இவங்க தான் அவன் கேபினில் வந்து அது அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கான். எங்கே ஜங்குக் தான் அவன் வந்து என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி அந்த கேபின் என்ட்ரி ஆகிட்டு பேசுகிறான். இங்கே நான் பேசி முடிச்சிட்டேன், அந்த பொண்ணுக்கும் ஓகேவா,
நான் இப்போ சைனும் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ வந்து உன்னோட ரூல்ஸு உன்னோட அவங்க சொல்கிறதுலாம் நீ ஒத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி நீயும் உனக்கு என்ன வேணும்னு கூட சொல்லிக்கலாம். உன்னோட சைன் தான் வேணுமா, என் சைன் கூட வேணாமா. ஜஸ்ட்டு நான் ஆஸ் ஃபார்மலில் நான் இது பண்ணியிருக்கேன். நீயும் அவளுக்கும் தானே அது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஸோ நீ தான் வந்து சைன் பண்ணணும். சரிடா, நாளைக்கு வரேன். ஆமாம், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது யார்? இந்த பொண்ணு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது யார்? சொல்ல வந்துட்டேன். அது வந்து கிம் என்டர்பிரைசஸில். ஸோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு கிம் ப்ரைஸஸோட அவங்க சன் கிம் தாங் தான் பார்த்துக்குறாங்களாம். ஓ, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா? சரியா அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா? இத்தனை வருஷமாக கிம் தாங் லைக் அவங்க தான் வந்து பார்த்துக்குறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு. நான் கேட்டேன், எல்லோரும் இவங்ககிட்ட தான் வந்திருக்காங்க. டாப்பில் இருக்காங்க, எங்கள் பிஸ்னஸ் தான் டாப்பில் இருக்குது. இவங்ககிட்ட எந்த ஹெல்ப் கூட சொல்லிக்கலாமா. சரி, ஓகே, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கடா. நான் வந்து இந்த சீரீஸாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. தேகியோட ஷிப்புக்கு இது செட் ஆகுமா, எப்படி போகுது, எப்படி இருக்குது, என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா, ஓகேங்களா. கவலைப்படாதீங்க, கன்ஃபார்மாக ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியும். பட் ஆனால் 4 பார்ட்ஸ் ஆச்சு எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஓகேடா, பேடா செல்குட்டீஸ்.